சமையலெல்லாம் முடிஞ்சது. அப்படியே பாருங்க என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ண்டு. நல்லா பச்சை அரிசி சோறு, அதோட முட்டை பொரிச்சு வச்சிருக்கு. மீன் பொரியல் சாப்பிடாதாங்களே முட்டை பொரியல். அதோட மீன் பொரிச்சு வச்சுக்கிறோம், சூட மீன், பருப்பு கறி. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டியோடய ஒன்று வச்சுட்டீங்க. விருப்பமானவங்க போட்டு சாப்பிடலாம். சாப்பிட்டு பாரு சொல்லணும் எப்படி இருக்கணும் சாப்பாடா. கட்டாயம் சொல்லலாம். எப்படி இருக்கு? அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. பொரிச்சு வச்சா தனி டேஸ்ட்டில் இருக்குது. பொரிச்சு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. மழை சாப்பிட்றதோட வித்தியாசமாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் சொல்கிறத பார்க்க எனக்கும் வந்து சரியாக பசிக்குது. நானும் வந்து சாப்பிட போகிறோம். அப்படி இருக்கு ப்ராப்ளம். சூப்பராக இருக்கா? ஒரு நல்ல நைஸா. அதை விட இங்கே வந்து அக்கா வந்து எல்லாருக்கும் புனையை கொடுக்குறா. கையில் வந்து பால் ஒட்டிடுமெண்டு. தள்ளினா வலிக்கிட்டுரும். இப்போ பாருங்க, குளத்தில் வந்து எக்கச்சக்கமான கல் தெரியுது. இவ்வளோ கல்லும் தண்ணி கேட்க ஒட்டு கல் கூட தெரியலை. ஒட்டு கல்லும் தெரியலை தண்ணி கேட்க. எவ்வளோ தண்ணி இருக்கும் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு நாங்கள் சமைக்கிறதுக்கு என்னென்ன எடுத்துக்கிறோம் பாருங்க. கத்திரிக்காய் எல்லாம் சின்ன சின்ன வச்சு தண்ணியில் ஊற போட்டு வச்சுருக்கிறோம். அது ஒரு பால் கறி தான் வைக்க போகிறோம். அதோட பருப்பும் இன்றைக்கி பால் கறி தான். அப்படியே இறைச்சி வண்டி எல்லாம் வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை பொரிச்சு தான் நல்ல ஒரு குழம்பு வைக்க போகிறோம். இவ்வளோ நாளும் வந்து பொரிக்காமல் தான் கறி வைக்கிறாங்க. இன்றைக்கு வந்து ஒரு வித்தியாசமான முறையில் பொரிச்சு வைக்க போகிறோம். பாப்போம் எப்படி சுவையாக இருக்குண்டு. மற்றது வந்து பொரிக்கிறதுக்கு சூடாங்க எல்லாம் வெட்டி கழுவி எடுத்து வச்சுருக்கிறோம். அப்படியே வெங்காயம் பச்சை மிளகாயெல்லாம் நல்லபடியாக வெட்டி வச்சுக்கிறோம். இதை வச்சுக்கூட நாங்கள் ஒரு சுவையான ஒரு சமையலோடு சமைக்க போகிறோம். அப்போ நாங்களே அடுப்பை மூட்டலாமே. இப்போ நாங்கள் இறைச்சியை பொரிக்கிறதுக்காக இறைச்சியை மஞ்சள் உப்பு தூள் எல்லாம் போட்டு அவிய வச்சுருக்கிறோம். அப்படியே மூடி விடுவோம் அவிய. இந்த அடுப்பில் நாங்கள் வந்து இப்போ பிலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் போட்டு வெள்ளைக்கறி வைக்கிறதுக்கு அவிய வச்சுருக்கிறோம். இப்போ பிலாக்கொட்டையும் இருந்தபடியாக உடனே வந்து சொல்லிச்சுன்னா பிலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் நல்ல ஒரு சுவையாக இருக்கும். அப்படியே மூடி விடுவோம் அவியட்டும். இப்போ பிலாக்கொட்டையும் கத்திரிக்காயும் வந்து வீட்டுக்குள்ளே இருக்கிற அடுப்புலாம் வச்சுருக்கிறோம். ஏன்னா காற்றுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து கண்டி போடுவேன். அடுப்பு வந்து எரியாட்டி. மூடி விடுவோமே. இந்தியாவில் வந்து எல்லாரும் வந்து இப்போ பிலாப்பழம் பட்டி சாப்பிடுவோன்னு இருக்கணும். அதெல்லாம் அப்படி இருக்கு பிலாப்பழம். சூப்பராக இருக்கா? ஒரு நல்ல நைஸா. அதை விட இந்தியாவில் வந்து அக்கா வந்து எல்லாருக்கும் புனையை கொடுக்குறா. கையில் வந்து பால் ஒட்டிடுமெண்டு. பருப்பு கறி வச்சு நல்லா இறக்கி எடுத்துட்டேன். இனிமே வந்து தாளிக்கு போடணும். அதோட இந்தியாவில் இறைச்சி பொறி போட்டு கொண்டு இருக்குது. அதோட அங்கால இறைச்சி கறி வைக்கிறது சட்டியும் வந்து அடுப்பில் வச்சாச்சு. இப்போ எல்லோரும் வந்து இந்த கொட்டிலுக்கு இறந்து காய்ச்சி கொண்டிருக்கணும். நல்லா காற்று வருது இந்தியாவிலேருந்து. அதை விட நல்ல வெயிலும் தானே இன்றைக்கு. இப்படியே பாருங்கள், இயற்கையிலேருந்து நல்ல காற்று வந்து கொண்டு இருக்கு. இந்தியாவில் வந்து இறைச்சி கறி வைப்படுது. என்னம்மா இன்னும் கொதிக்க இல்லைண்ணே? இப்போ இறைச்சி கறி நல்லா எல்லாம் கொதிச்சு வச்சு கொண்டு வந்துட்டேன்னு இறக்கலாம். அப்போ இறக்கி எடுப்போம். இறக்கி எடுத்தால் சாப்பிடலாம். சாப்பாடு ரெடி. இப்போ சமையலெல்லாம் முடிஞ்சது. அப்படியே பாருங்க என்னென்ன சமைச்சிருக்கிறோம்ண்டு. நல்லா பச்சை அரிசி சோறு, அதோட முட்டை பொரிச்சு வச்சிருக்கு. மீன் பொரியல் சாப்பிடாதாங்களே முட்டை பொரியல். அதோட மீன் பொரிச்சு வச்சுக்கிறோம், சூட மீன், பருப்பு கறி. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே சட்டியோடய ஒன்று வச்சுட்டீங்க. விருப்பமானவங்க போட்டு சாப்பிடலாம். இங்கே சொதி வச்சுருக்கிறோம். அதோட கத்திரிக்காய் பால் கறி, மற்றொரு கொஞ்சம் குழம்பு. இவ்வளோ தான் இன்றைக்கு சமையல் என்ன. அப்போ நாங்கள் நீ சாப்பிட தொடங்குவோம். இப்போ நாங்கள் சாப்பிடுவோம். நீ தேவையானதில் போட்டு வடிவாக சாப்பிடலாம்.
அங்கே பிளேட் எடுக்கணும் வா போட்டுக்க பருப்பு வேணும் மண்டாடுங்க உடனே சோதிக்காம சரியா போடும் அவ்வளோமா நீங்கள் தான் போட்டு சாப்பிடணும் ஏண்டா முட்டைப்பொடியே அப்படியே அப்படியா நீண்ட நாளை பூரா வந்திருக்கிறீங்க பொறுமை இல்லாத வேகமாக போட்டுட்டு தான் மிச்சாக்காது அது அகப்பையிலையும் பெருதில்லை போடுங்க பசி பசிக்க சோதிக்கிறது எல்லாம் உங்களை தான் படியாக போட்டு சாப்பிடுங்க நல்ல சட்டி மண் சட்டி சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்க அம்மாண்ட கையால் வந்து சமைச்சு சாப்பிடணும்னு ஆசைப்பட்ட நீங்கள் நல்லா இருக்கா அதுக்கு சொல்லுங்க இன்னும் நல்லா இருக்கு கனாலத்துக்கு பிறகு இப்படி அக்காவிட்ட வந்து சாப்பிட்றது நல்ல சந்தோஷமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குது இவர் தான் அம்மாண்ட கடைசி தம்பி இங்கே பார்த்தீங்கன்னா இவர் தான் பன்னி வில்லேஜ் தம்பி வடிவாக போட்டு சாப்பிடுங்க இது என்ன குழம்பு தனியாக கிடக்கு அது முராச்சி குழம்பு தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும் எப்படி இருக்கணும் சாப்பாடா கட்டாயம் சொல்லலாம் மரக்கறி ஒன்று குறைவாக எடுக்கிறாங்க தம்பி சாப்பாடு எப்படி இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது இந்த கத்திரிக்காய் கறி பார்த்தீங்கன்னா இந்த இறைச்சி கறிக்கெல்லாம் சேர்த்து சாப்பிட நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கு வந்து இறைச்சி கறி வந்து பொரிச்சு தான் வச்சுனாங்க எப்படி இருக்குது அது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது பொரிச்சு வச்சா தனி டேஸ்ட்டில் இருக்குது பொரிச்சு வச்சா நல்ல டேஸ்ட்டாக இருக்குது மனமே சாப்பிட்றதோட வித்தியாசமாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்க்க எனக்கும் வந்து சரியாக பசிக்குது நானும் வந்து சாப்பிட போகிறோம் அப்படியே பாருங்கள் இந்த புழக்காட்டு உயரத்தில் பார்க்க நெல் வேலைலாம் அப்படி தெரியுதுன்னு பாருங்க இப்போ நல்லபடியாக நெல் வேலைலாம் வளர்ந்துருக்குது அதை விட அதில் ஒரு பூடன் இருக்குது பாருங்க அப்படி இருக்குண்டு இப்படியான இடங்களை நின்று பார்க்க அந்த மலை பிரதேசத்தில் நின்று பார்க்குற மாதிரி இருக்குது அதை விட அங்கால அந்த மஞ்சள் அடிக்கிறதெல்லாம் நெல் வந்து பழுத்து கொண்டு இருக்குது இந்தியாவில் பாருங்க அந்த மீன் தொட்டிக்குள்ளே வந்து மீன் குஞ்செல்லாம் போட்டுருக்கணும் அதை விட பாருங்கள் அந்த கீழால் வந்து மூட்டை ஜேக்கியில் போய் கொண்டிருக்கணும் மக்கள் இப்போ சமையல் சாப்பாடெல்லாம் முடிச்சு கொண்டு இப்போ குளத்துக்கு வந்துட்டோம் பின்னர் டைமுக்கு அதை விட இதில் ஒரு வல்லம் ஒன்று நிற்கிது பாருங்க தொழிலுக்கு போகிற வேலை இதில் அந்த கரையாக கொண்டு வந்து பிடிக்கணும் அதில் வந்து மாமாக்களெல்லாம் ஏறி இருக்கணும் அதை விட பின்னர் டைமில் வந்து நல்ல ஒரு சந்தோஷமாக இருக்குது குளத்துக்கு வந்தது எப்படி இருக்கு வள்ளத்தில் இருக்க என்ன பொறும் பள்ளமோ ஒன்றையும் காலையில் உள்ளது ஓ ஒன்றையும் காணி இல்லைண்ணே தொழிலுக்கு போகிறாங்க கொண்டு வந்து கரையாக பாக் பண்ணி விட்டுருக்கு மீன் பிடிக்க போகிறாங்க ஓ காற்று தானே ஓ அதை விட பாருங்க குளத்தில் வந்து எவ்வளோ தண்ணி குறைஞ்சிருக்குன்னு பாருங்க சவால் ஒன்று வலிக்கக்கூடிய மாதிரி இருந்தால் கொஞ்சம் தூரம் போய் பார்க்கலாம் என்ன தள்ளி பாருங்க போதாண்டு தள்ளினா வலிக்கிட்டுரும் இந்த கரையை பார்க்க எனக்கு ஞாபகம் வர்றது கடற்கரை மாதிரி இருக்கு மணலெல்லாம் கரையொதுங்கி அதை விட
இதில் பாருங்க மாடுகள் எல்லாம் வந்து மேய்ஞ்சோண்டு இருக்குது. அதை விட பாருங்க பின்னர் டைமில் இப்படியான கல்லுகளில் வந்துருக்கு, நல்லா இருக்குது. அதெல்லாம் வந்து அடித்து கொண்டு இருக்கு குளத்தால். அதை விட தண்ணி குறைஞ்ச அப்புறம் பாருங்க கூட கல்லுகள் வந்து தெரியுதுன்னு. குட்டி தீவு மாதிரியே இருக்குது இப்போ குளம். இது மீன் பிடிக்கிற தடி கொண்டு வந்துருக்கு. இப்போ பாருங்க குளத்தில் வந்து எக்கச்சக்கமான கல் தெரியுது. இவ்வளோ கல்லும் தண்ணி கேட்க ஒட்டு கல் கூட தெரியலை. ஒட்டு கல்லும் தெரியலை தண்ணி கேட்க. எவ்வளோ தண்ணி இருக்கும் ஜோதிச்சு பாருங்க. ஆக்களை விட பெரிய பெரிய கல்லுகள் எல்லாம். இங்கேருந்து அப்படியே அந்த தொங்கல் மட்டும் ஃபுல்லாக கல் தான். நான் நினைக்கிறேன் இன்னும் தண்ணி குறைய இன்னும் நிறைய கல் வரும் போலோட குள்ளுக்கிருந்து. பாருங்க கடலில் வந்து அலி அடிக்க மாதிரி இருக்கு எல்லாம். அப்படியே பாருங்க ஃபுல்லாக வந்து கல் தொடர்கள், மலை தொடர் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்குது பாருங்கள் இந்த கல்லுகள் எல்லாம். நான் நிற்கிற உயரத்தை பாருங்கள் இங்கே நிற்கணும். உயரம் மட்டும் பாருங்கள் கல்லுகள் எல்லாம். பின்னேரம் வந்து பொழுது போகணுமெண்டா இப்படியான இடங்களுக்கு வரணும். ஆக்களுக்கு வந்து நல்ல சந்தோஷம். இதில் பாருங்க அலை வந்து எப்படி அடிக்குதுன்னு பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகளுக்கு வந்து இந்த கல்லை கண்டோன்னா நல்ல சந்தோஷம். ஆக்கள் வந்து ஒரு இடத்துல நிற்கலை, இப்படியே நடந்து எல்லா இடங்களையும் பார்த்து கொண்டிருக்கணும். நீங்களும் இப்படியான டைமில் வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து நல்ல ஒரு சந்தோஷத்தை தரும். உண்மையாக நானே இந்த இடங்களுக்கு வந்தது வந்து சரியான குறைவு. இப்போ வந்தோன்னே எனக்கும் வந்து இந்த இடங்களெல்லாம் பிடிச்சி கொண்டிருக்கு. இப்போ மாமா வந்து கல்லுக்கு மேலே ஏறிட்டார். எப்படி இருக்கு மேலே ரெண்டு வாங்க கல்லுகளை பாருங்க. நானே உங்களை நிமிந்து தான் பார்க்கணும் போலடா. அதை விட இந்த கல்லுகளை பாருங்க, எந்தெந்த பெரிய சைஸில் கல்லுகள் இருக்காண்டு. ஒளிகிறண்டா இதுக்குள்ளே வந்து ஒளிஞ்சிருக்கலாம். இயற்கையாக வந்து உருவாகின கல்லுகள் தான். அப்படியே நாங்கள் வந்து அப்படி எடுத்து வச்ச மாதிரியே கல்லுகள் அடுக்கி இருக்குது பாருங்க.
இதில் பாருங்க ஒரு ஆக்காடி பறவை ஒன்று பறக்குது. அதில் போய் இருந்துட்டு எங்களை கண்டால் பறந்து போய் அதில் இருக்கிற. அதை விட அங்கால மாடுகளெல்லாம் அப்படியே மேய்ஞ்சு கொண்டு. அதை விட ஆக்களும் வந்துட்டு அதில் வந்து ஒரு வாகனம் ஒன்று வந்திருக்கு. அதில் நிறைய பேர் வந்திருக்கணும். இந்த பின்னேற டைம் தானே, அதில் வந்து குளம் பார்க்க வெளியே ஆக்கள் நிறைய பேர். இப்போ பின்னேற டைம் பண்ணபடியே ஆக்கள் வந்து கொண்டே இருக்கணும் குளம் பார்க்குறதுக்கு. இதில் பாருங்க மாட்டு பிள்ளைகள் எல்லாம் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கணும். பா பா குளத்தில் வந்து சுதந்திரமாக மேய்ஞ்சு கொண்டிருக்கணும் மக்கள். இப்போ வந்து பாருங்க, இப்போ தான் அந்த வாங்காதவங்களை வந்து வடிவாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. தண்ணி குறைஞ்சா பிறகு அதில் வந்து டென்ட் வான்கதவு இருக்குது பாருங்கள். அதை விட அங்கால வந்து டென்ட் இருக்குது. தம்பி வந்து கல்லறியா போகிறாராம் குளத்துக்கு. இப்போ குளமெல்லாம் சுற்றி பார்த்து கொண்டு வலிக்கிட்டோம். பொழுது வர்ற நேரம் வீட்டாக போகணும். இனி அதை விட அதில் பாருங்கள் ஆடுகள் வந்து மேய்ஞ்சு கொண்டிருக்கு. நாங்களும் வந்து இதோட வந்து இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். மீண்டும் ஒரு அடுத்த நாள் சந்திப்போம். பாய் பாய்.